ஹலோ ஃப்ரெண்டு, வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கிரைண்டரு. அதாவது நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். ஒரு 6:30 மணி இருக்கும். தூங்கிட்டு இருக்கும்போதே வீட்டில் வாங்க கிரைண்டர் ஓடல என்னென்னு பாருங்கன்னாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தேன். வந்துட்டு ப்ளக்கை போட்டு ஆன் பண்ணி பார்த்தா சுத்தவே இல்லை. சவுண்டு மட்டும் வருது, உருன்னு. சரி, ஏதோ ஸ்டார்டிங் ட்ரபுளு இல்லைடா, ஏதாவது பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி கழட்டி பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். அதில் பாருங்கள், ஒரு அந்த மோட்டர் பிக்ஸிங் இருக்குங்களா, அது ஒரு போல்ட் நட்டு காணும், மிஸ் ஆகிட்டுக்குது. அது ஓடும்போது ஏதோ ரன்னிங்கில் விழுந்துருக்கோம், அது இங்கே மிஸ் ஆகிட்டுக்குது. இப்போ அதில் இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் நம்ம எல்லாம் கழட்டிக்கலாம். அதில் நிறைய 5-6 ஸ்க்ரூ இருக்கும். இது கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்த கிரைண்டர் தான். இது இவ்வளோ நாளாக உழைக்குது எங்கள் வீட்டில். நான் எலக்ட்ரீஷியனுங்கிறதுனால நான் அப்பப்போ சர்வீஸ் பண்ணிடுறேன் நானே. அதனால் கொஞ்சம் அப்படியே ஓடிட்டு இருக்குது எங்கள் வீட்டில். இது லைட் யூஸுக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம அதிகமாகலாம் போட்டுடுறோம், மணிக்கணக்கில் ஓட விட்றோம்னா இந்த கிரைண்டர் ரொம்ப நாளைக்கு வராது, காயில் போயிடும். அதனால் சும்மா லைட் யூஸுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்க்ரூவெல்லாம் கழட்டணும். அதெல்லாம் ஸ்க்ரூவெல்லாம் ரொம்ப நாளாக கழட்டது நல்லா டைட்டாக இருந்தது, கழட்ட முடியல. சரின்னு சொல்லிட்டு பொறுமையாக எல்லாம் கழட்டிட்டேன். 6 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு இந்த மேல் கவரை கழட்டலான்னா இந்த பக்கம் பாருங்கள், அதில் லாக் மாதிரி இருக்கும், ஒரு ரப்பரு, அந்த ராடு மாதிரி இருக்குல்ல, அதில் இருக்கும் பாருங்கள். அந்த பக்கம் காட்டுறாருங்க, அதில் இருக்குது பாருங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லாம் எடுக்கணும், இல்லைன்னா இது எல்லாம் வெயிலுக்கு பிறகு உடஞ்சி போச்சு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கழட்டுங்க. ரொம்ப டைட்டாக இருக்கும், அது பிளாஸ்டிக் இதெல்லாம் உடஞ்சி போகுது பாருங்கள். இது ரப்பரு, அப்படியே தூக்கிட்டேன். ஓகேங்களா, இது மாதிரி பொறுமையாக கழட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக தூக்கி விட்டிங்கன்னா அப்புறமா அதுவே வந்துடும். பாருங்கள், பொறுமையாக எடுத்துட்டேன். கொஞ்சம் இந்த எலக்ட்ரிக்கல் வேலை இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிக்கணும், அதுதான் முக்கியம். பாருங்கள், அசாமல் கழட்டிட்டு இது பண்ணிட்டேன். ஒரு ஒயர் எதாவது கட் ஆகிக்குதா என்ன ஏதுன்னு அப்படியே சைடில் பார்த்தேன். எல்லாம் நல்லா தான் இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு தான் சுற்றினா பிடிக்குது, ஏதோ ஜாம் ஆகிட்டுக்குது. அதாவது ஜாம் ஆகிறது எதனால்னு சொன்னால் சில காரணங்கள் இருக்குது. சரி, நான் பெல்ட்டெல்லாம் கழட்டிட்டு அந்த காரணங்கள் என்னன்றது சொல்கிறேன் இருங்க. இப்போ இந்த பெல்ட்டெல்லாம் கழட்டிட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், டைட்டாக தான் இருக்குது. கையில் சுற்றினாவே கொஞ்சம் அப்படியே பிடிக்குது, பிடிச்சி போகுது. அதனால தான் ஸ்டார்டிங் ஆகலை, உருன்னு சொல்லி இருந்தது. சரி, நான் அந்த சாப்பிட்டு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மோட்டர் தான் ஸ்ட்ரக் ஆகுது. சரி, என்னன்றது நம்ம முதல்ல என்ன பண்ணலாம், ஒரு பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்து சப்ளை கொடுத்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறேன். அங்கே ப்ளக்கை எடுக்கலாம். ப்ளக்கை எடுத்து அதில் போட்டு போகலாம். ஸ்க்ரூவெல்லாம் ஒரு ஓரமாக வச்சிடலாம். பாருங்கள், ஒரு ஜங்ஷன் பாக்ஸில் பவர் எடுத்துட்டேன். இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் தெரிஞ்சவங்க வேலை பார்க்கணும், எல்லோரும் கழட்டிட்டு பார்த்துடக்கூடாது. பாருங்கள், ப்ளக்கை போட்டுட்டு சுவிட்சை ஆன் பண்ணுறேன். பாருங்கள், பிடிச்சி போகுது பாருங்கள். அது நான் கொஞ்சம் நல்லா ஆயிலெலாம் போட்டு மூவ் பண்ணி இது பண்ணி விட்டேன். இப்போ பாருங்கள், ஓடுது. அதாவது ரொம்ப நேரமாக மோட்ரு ஓடினே வச்சுக்கிங்களேன், நீங்கள் ரொம்ப ஹெவியாக லோடு கொடுத்து ஆட்டினேன்னு வச்சுங்களேன், மோட்ரு ஹீட் ஆகும்போது சாப்பிட்டு ஹீட் ஆகி அப்படியே எங்கன்னா அப்படியே லைட்டாக பிடிச்சிக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் இப்போ ஜாம் ஆகிடுது, ஸ்டார்டிங் ட்ரபுளாக இருந்தது. அதனால் நான் ஸ்டக்காக இருந்ததுனால நான் போட்டு கொஞ்சம் ஆயிலெலாம் விட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், எல்லாம் ஓடுது பாருங்கள். அந்த பெல்ட்டும் போட்டு விட்டுட்டேன், அந்த இதுவும் ஓடுது பாருங்கள். பெல்ட்டு போட்டோடனே ஓடுது. சின்ன ப்ராப்ளம் தான். இப்போ நாம் இதே கடைக்கெலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம்னாக்க அதுக்கு ஒரு 200 300 சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. இது நான் எலக்ட்ரிஷியனுங்கிறதுனால நம்ம வீட்லேயே கழட்டி பார்த்துட்டு அதில் அந்த நட்டு ஒன்று இல்லாமல் இல்லைங்களா, அது ஒரு நட்டு ஒன்று நானே தேடி பார்த்துட்டு அதை போட்டு டைட் பண்ணுறேன். அது ஸ்பேனர் போட முடியாது, அதனால் இந்த மாதிரி டைப்பில் தான் டைட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம்லாம் நான் வீட்டில் பண்ணிக்கிறதுனால அதெல்லாம் நமக்கு ஒரு இது தான். இல்லைன்னா நம்ம இதுக்கெல்லாம் கடைக்கு எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் ஆகும். ஓகேங்களா, நல்லா டைட் பண்ணிவிட்டு அந்த கெப்பாசிட்டர்லாம் நல்லா ஒயர் எங்கே படாமல் நல்லா சேஃப்டியாக வச்சு உட்கார வச்சுட்டு, ஏன்னா எங்கேனா பெல்ட்லேயோ
இல்லை அந்த இதுலேயோ பிளேட்லேயோ பட்டுச்சுன்னு வச்சுங்களேன் சவுண்டு வரும், அப்புறம் தேஞ்சிச்சுன்னா இதாகும். அதனால் ஒரு எதுலேயும் படாமல் கரெக்டாக வச்சுட்டு ஒயரெல்லாம் கரெக்டாக வச்சு நம்ம லாக் பண்ணணும். சரிங்களா? அதை தான் இப்போ பண்ணுறேன், இருங்க. இப்போ எல்லாம் லாக் பண்ணிவிட்டேன். ஒயரெல்லாம் வெளியே எதுவும் வராத மாதிரி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணுறேன். எந்த ஸ்க்ரூவும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா லூஸாக இருந்தால் சவுண்டு வரும், வைப்ரேஷன் சவுண்டு. அதனால் எல்லா ஸ்க்ரூவுமே போட்டு நல்லா டைட்டாக பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் வைப்ரேஷன் சவுண்டு வராது. அவ்வளோதான், போட்டு எல்லாம் டைட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு க்ளோஸ் ஆன பின்னாடி ஓடுதா இல்லையான்னு சொல்லிட்டு மறுபடியும் பாருங்கள், செக் பண்ணி பார்த்துட்டேன், ஓடுது. ஏதாவது லைனுக்குன்னு ஏதாவது வருதான்னு செக் பண்ணேன், எதுவும் வரல. சரி, இப்போ போய் கிரைண்டரை வந்து உள்ளே போட்டு விடலான்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் வச்சுட்டு மறுபடியும் ஓடிச்சு. அந்த கல்லை உட்கார வச்சுட்டு கிரைண்டரை போட்டு காமிச்சேன். இப்போ சூப்பராக ஓடிச்சு. அவ்வளோதான் சொந்தங்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சர்வீஸ் வீடியோலாம் என் சேனலில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். தேங்க்யூ.